அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் ஆண்டவருடைய அன்பை தியானிக்கும்படியாக கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த காணொளியின் மூலமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கள்ளனாயினும் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கரு செய்த நீ கண்ணாதே சிலுவை நாதா, கள்ளனு கரு செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ரோமர் 6:12.
ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் மரணத்துக்கு ஏதுவாக ஒன்று. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து அவதரிக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு நிச்சயமாகவே மரணம் என்று ஒன்று உண்டு. அதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரமானது மரணித்து போகக்கூடியது. ஆனால் ஆத்துமா நித்தியமாய் வாழக்கூடியது. இந்த ஆத்துமா நித்தியமாய் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் சரீரத்தை பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அருமையாக தெளிவாக ரோமருக்கு எழுதியிருக்கிறார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய மனிதர்களை என்று நாம் வைத்துக் கொள்வோம். மனிதர்களை எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? பாவமா பரிசுத்தமா? நீதியா அநீதியா? உண்மையா பொய்யா? எது மனிதனை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை குறித்து நிதானித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய சரீரம் இன்றைக்கு பரிசுத்தமாய் ஆளுகை செய்யப்படுகிறதா, அல்லது பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டு வருகிறதா என்பதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் பல பாவங்களை விரும்புகிறதில்லை. உலகத்திலே இந்த பாவத்தை நாம் விரும்புகிறது இல்லை. ஆனால் பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பாவத்தை விட்டு நம்மால் வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பாவத்தின் பாரம், அந்த சுமை, நாம் செய்த தவறு நமக்கு மிகுந்த ஒரு பாரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நாம் விரும்பவில்லை, விரும்பாததை நாம் செய்து பாவத்தில் விழுந்து போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நம்முடைய சரீரமானது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பாவம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிறது என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டும். யாக்கோபு நிருபம், வேதத்திலே யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14-15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவன் தன் சுய இச்சையினாலே என்ன செய்யப்படுகிறானாம்? இழுக்கப்படுகிறான்.
ஏதோ ஒரு பொருள் மேலே, ஏதோ ஒரு நபர் மேலே நாம் இச்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏதாவது ஒரு அழகிய பொருளை பார்த்து விட்டால், ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது, இதை எனக்கு இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு அழகிய வாட்ச் எடுத்துக்கொள்ளுங்களேன். அழகான ஒரு வாட்சை பார்த்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ஓ இந்த வாட்ச் எனக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஓ இந்த அழகான விலை உயர்ந்த இந்த வாகனம் எனக்கு இருந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று சுய இச்சையினாலே என்ன செய்யப்படுகிறார்களா? இழுக்கப்படுகிறார்கள். சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாருங்க, பின்பு அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதா. ஏனென்றால் நாம் விரும்பின, நாம் இச்சித்த அந்த பொருளை அடையும்படியாக பாவத்தின் மூலமாக நாம் செல்ல வேண்டிய பல பாவமான காரியங்களை செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது. சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அழகாக எழுதுகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று. நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள், இந்த ஆத்துமாவை சீர்குலைக்கும்படியாக, ஆத்துமாவை சீர்குலைந்து போக செய்யும்படியாக, ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடாதபடிக்கு தடுத்து பாவத்துக்கு நேராக கொண்டு வந்து நரகத்துக்கு நேராக அழைத்து செல்லும்படியான பணியை மாம்ச இச்சை செய்கிறது. மாம்ச இச்சை செய்கிறது. எந்த விதமான இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த காணொளியோடு கூட வருகிற 3 வாரங்கள் நாம் எப்படி பரிசுத்தமாய், எந்தெந்த காரியங்களிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த காணொளிகளை தவறாது கேட்டு மற்றவர்களும் பிரயோஜனப்படும்படியாக அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. அன்பின் தகப்பனே, பரிசுத்தமுள்ளவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்,
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொன்னீர். ஆண்டவரே, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிரு ராஜா, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அப்பா, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இரும் ஆண்டவரே. தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் அப்பா கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி இருக்கிறீரே. என்னை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து உமக்காக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.